ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிரீன் விஜி சேனல். நாம் இன்று சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வழிபட்ட அருள்மிகு மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவிலை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மாயனூர் செல்லாண்டியம்மன் கோவில் கரூர் மாவட்டம் மாயனூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு அம்மன் கோயிலாகும். இந்த கோயில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது தனி சிறப்பாகும். இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோயிலானது ஊர் தெய்வமாகவும் சில இனத்தவர்களின் குல தெய்வமாகவும் இருக்கிறார். சப்த கன்னியர்கள், அதாவது சப்த மாதாக்கள் எனப்படும் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி போன்ற சிற்பங்கள் நுழைவு வாயிலின் உள்பகுதியில் கோயிலை பார்த்தவாறு உள்ளன. கோவிலின் அமைப்பு: கோவிலின் முதன்மை வாயில் வடக்கு நோக்கி உள்ளது. மூலஸ்தானத்திலிருந்து அருள் கொடுக்கும் அன்னை செல்லாண்டியம்மன் காவிரி நதியை பார்த்தபடி சற்று சாய்ந்து அமர்ந்திருப்பாள். கீழ்ப்புறத்தில் உள்ள வாசலில் 1000 வருடம் உள்ள பழமையான அரச மரம் உள்ளது. இங்குள்ள இந்த கடம்ப மரத்தடியில் நமது ஈஸ்வரனும் எழுந்தருளியிருப்பது மிகவும் சிறப்பம்சமாகும். காவிரியின் தென்கரையில் தென்னை, வாழை, புளி, நாவலிங்க மரங்கள் சூழ அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் தென்புறத்தில் வாய்க்காலும் கீழ்ப்புறத்தில் ஏரிக்கரையும் மேல்புறம் புளியந்தோப்பும் உள்ளன. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் அடங்கிய தெய்வமாகும். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் எல்லை தகராறு ஏற்பட்டு செல்லாண்டியம்மனிடம் முறையிட்டனர். மூவேந்தர்களுக்குமான எல்லையை வகுத்து கொடுத்து கரையை எல்லையாக அமைத்ததாக வரலாறு அறிய முடிகிறது. காலப்போக்கில் இக்கரையே மதுக்கரை என அழைக்கப்படுகிறது. மதுக்கரை ஸ்ரீ செல்லாண்டியம்மன் தேவஸ்தானம் இத்திருக்கோயில் சுமார் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவேந்தர்களுக்கும் நாட்டை பங்கீடு செய்து கொடுத்த தெய்வம். இத்திருக்கோயில் மூவேந்தர்களால் கட்டப்பட்டது. சோழ நாட்டின் மன்னர் தமது நாடு வறட்சியாக இருப்பதால் அம்மன் அருள்பாலிக்க வேண்டினார். அதனால் அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து வடகிழக்கு நோக்கி சோழ நாட்டை பார்த்தவாறு கழுத்தை சாய்த்தவாறு அமைந்துள்ளது. எனவே தான் இத்திருக்கோயில் வடகிழக்கு அமைந்திருப்பது சிறப்பு அம்சமாகும். இத்திருக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள்: திருமணத்தடை, குழந்தையின்மை, பாகப் பிரிவினை போன்றவை நீக்குவதற்கு இத்திருக்கோவிலில் உள்ள அம்மனை அமாவாசை பௌர்ணமி நாளில் வழிபட்டு வந்தால் அனைத்து காரியங்களும் நன்மையில் முடியும். தினசரி பூஜை காலங்கள்: காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் கால சாந்தி பூஜை, மதியம் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் உச்சிக்காலம் பூஜை, மாலை 6 மணிக்கு சாயரட்சி, 6:30 மணிக்கு நடையடைப்பு. விழா காலங்களாக ஆடி 18ஆம் பெருக்கு, புரட்டாசி மாதம் நவராத்திரி உற்சவம், மாசி மகா சிவராத்திரி போன்றவை விழா காலங்களாக இருக்கின்றன. கோவிலில் கிடா வெட்டுதல், கோழி பலியிடுதல் இருந்தாலும் கோவிலில் படைப்பதில்லை. திருவிழாக்கள்: ஆடி மாதம் 18ஆம் நாளன்று திருவிழா நடைபெறுகிறது. பக்தர்கள் முளைப்பாரி கொண்டு வந்து காவிரியில் விட்டு அம்மனை வழிபடுகின்றனர். கோவில் அறக்கட்டளை சார்பில் கரகம் அலங்கரிக்கப்பட்டு வாழைத்தண்டில் வைத்து காவிரியில் விட்டு அம்மனை வணங்குகின்றனர். கோவிலின் நுழைவு முன்பகுதியில் அஷ்ட மகாலட்சுமி திருவுருவ படங்களும் மகாலட்சுமி துதியும் எழுதப்பட்டுள்ளது. கோவிலின் உட்சுவற்றில் அபிராமி அந்தாதி பதிகம் எழுதப்பட்டுள்ளது. இத்திருத்தலத்தில் அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவிலில் மதுரை வீரன், காத்தவராயன், சந்தன கருப்பன் ஆகிய பரிகார காவல் தெய்வங்களும் விநாயகர், கன்னிமார் சுவாமிகளும் இருக்கின்றனர். மதுரையை ஆண்ட நாயக்கர் வம்சத்து ஆரியராஜா அவரது மனைவி சந்தனத்தால் சிலைகளும் பேச்சியம்மன் சிலைகளும் இத்திருத்தலத்தில் உள்ளது. புரட்டாசி மாதம் நவராத்திரி 9 நாட்களும் இரவு உற்சவம் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் வார நாட்களில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு தினங்களில் அதிகமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள். அருள்மிகு செல்லாண்டியம்மன் கோவிலில் திருமணங்கள், காது குத்துதல் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குழந்தைப்பேறு இல்லாதவர்கள் 3 அமாவாசை ஈரத்துணியுடன் அம்மனை வழிபட்டு
அரச மரத்தடியில் தொட்டில் கட்டி செல்கின்றனர். பொன்னர் சங்கர் அண்ணன்மார்களின் வழிபாட்டு தெய்வமாகவும் இருப்பதை வரலாற்றில் அறிய முடிகிறது. இத்திருத்தலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவும் மிகவும் பெருமை உடையதாகவும் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேபோல் நாம் இன்னொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. தேங்க்யூ.